நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தாங்க பரோட்டா. இந்த பரோட்டாவுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் தான் மட்டன் சால்னா. நம்ம அன்பிஜா கிச்சனில் மட்டன் சால்னா எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப குவிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு தேங்காய் நான் பொடியாக நறுக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட நிறம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். இப்போது நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சம் கல்பாசி சால்னாக்கு ரொம்ப முக்கியம், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவு உடைத்த கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருகாமல் நல்லா வறுத்து இதையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். ஆறின பிறகு நான் மிக்சியில் போட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். இதோட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் நிறைய வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் திருவி எடுத்துக்கோங்க. அது பிறகு தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். ஏன்னா மட்டன்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஆயில் ரிலீஸ் ஆகும். இதோட கொஞ்சம் பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. மறக்காமல் கல்பாசி அதில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ பட்டை கிராம்பு மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் ஆயிலில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்போது நான் வதக்கிக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ அளவு மட்டன் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் மட்டனில் நல்லா இறங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டும் சேர்த்து வதக்குறேன். இப்போது நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளியோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் சாட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா நீங்கள் சேர்த்துக்கணும். புதினா சால்னாக்கு ரொம்ப முக்கியம். இதை சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணுறேன். சால்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும், குழம்பு மாதிரி திக்காக இருக்காது. ஸோ நான் ஒரு 3 டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வந்த உடனேயும் குக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சிம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு. இப்போது மட்டன் சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரோட மூடியை திறக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு வருது. இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ மட்டன் சால்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நீங்கள் பரோட்டாவில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்பிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பற்றிய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.